ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவநேய பாவனர் எழுதிய நூல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 43. ஸோ தேவநேய பாவனர் எழுதிய நூல்களுடைய எண்ணிக்கை 43. பாவனர் சொற்பியல் அகர முதலிட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலித்திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஸோ அகர முதலித்திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. ஸோ பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலத்திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாவாணர் எத்தனைக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என உரைத்தவர் பாவாணர். ஸோ எனக்கு வறுமையும் இருக்கு, மனைவி மக்களும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மானமும் இருக்கு அப்படின்னு சொன்னது பாவாணர். தேவநேய பாவனர் பெயர்ல மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரக்கூடிய இடம் சென்னை அண்ணா சாலை. தேவநேய பாவனர் பெயர்ல மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரக்கூடிய இடம் சென்னை அண்ணா சாலை. பாவாணர் கோட்டம் அவர்தம் முழு உருவச்சிலை அமைந்துள்ள இடம் ராசபாளையத்திற்கு அருகே உள்ள முரம்பு. பாவாணர் கோட்டம் அவர்தம் முழு உருவச்சிலை அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ராசபாளையத்திற்கு அருகே உள்ள முரம்பு. மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 5/1/1981. ஸோ மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 5/1/1981. மதுரையில் உலக தமிழ் மாநாட்டின் போது பாவாணர் ஆற்றிய சொற்பொழிவு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஸோ மனிதனுடைய தோற்றமும் தமிழர் மரபு பற்றி அவர் சொற்பொழிவாற்றிருந்தார். தேவநேய பாவாணர் எழுதிய பிற நூல்கள் என்ன அப்படின்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, திருக்குறள், மரபுரை. தேவநேய பாவாணர் எழுதிய பிற நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, திருக்குறள், மரபுரை. மனம் நுகர்ந்ததற்கும் பணம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர். மனம் நுகர்ந்ததற்கு பணம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் ஸ்ரீமதி எஸ். லட்சுமி. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளாருடைய மகள் பெயர் என்ன அப்படின்னா நீலாம்பிகை. ஸோ மறைமலை அடிகளுடைய மகள் பெயர் என்ன அப்படின்னா நீலாம்பிகை. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை மைப்பெறும் தாய் மறந்தாலும் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, திருவருட்பா. ஸோ பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளை மைன் பெறும் தாய் மறந்தாலும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவருட்பா. தமிழின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஸோ தமிழின் சிறப்பு அப்படின்ற நூலோட ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஜன்னல் எம்மொழி சொல். ஜன்னல் அப்படின்றது என்ன மொழி சொல் அப்படின்னா போர்ச்சுகீசியம். பதில் போர்ச்சுகீசியம். பாவாணர் அரசின் உதவியோட டேஷ் அகர முதலிய வெளியிட்டார் அப்படின்னா சொற்பிறப்பியல். ஸோ பாவாணர் அரசு உதவியோட சொற்பிறப்பியல் அகர முதலிய வெளியிட்டார். பதில் சொற்பிறப்பியல். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் பாவாணர். ஸோ உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்யணும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது சொன்னது பாவாணர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் வருகை பருவம். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரகணமே, உருகும் அடியர் இதய நெகிழி உணர்வில் எழுதல் உதயமே என்று பாடியவர் குமரகுருபரர். குமரகுருபரர் பெற்றோர்
சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாம சுந்தரம்மை ஆகும். ஸோ குமரகுருபருடைய பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மை. குமரகுருபரர் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம். குமரகுருபரர் இயற்றிய பிற நூல்கள் வந்து திருவாரூர் மும்மணி கோவை, சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை, மருதை கலம்பகம், பிள்ளைத்தமிழ். ஸோ இது எல்லாமே குமரகுருபரர் இயற்றிய பிற நூல்கள். குமரகுருபரர் மடம் நிறுவிய இடம் திருப்பனந்தா, காசி. ஸோ குமரகுருபரர் எங்கே வந்து ஒரு மடத்தை வந்து திறந்தார் அப்படின்னா திருப்பனந்தா, காசியில். குமரகுருபரர் இறைவனது திருவடி அடைந்த இடம் காசி. பதில் காசி.